வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி ஒரு தக்காளி கடைசல். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பொங்கலுக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி கடைசல் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து தக்காளி வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன். பீட்டரில் மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம். சரியா? கடைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து எண்ணெய்க்கு ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சது வெங்காயம் போடணும். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டோம். வெங்காயம் போட்ட பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். நசுக்கி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இதில் வேணுன்னா டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் இப்போ பச்சை மிளகா சேர்க்கல எதுலேயுமே. ஏன்னா எனக்கு பச்சை மிளகா டாக்டர் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நானே இதை யூஸ் பண்ணுவேன் இந்த குழம்பு அப்படின்றதுனால. இப்போ நான் பச்சை மிளகா இதில் சேர்க்கலாம். இப்போ உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. தக்காளி கடைசி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கடைஞ்சி வச்ச தக்காளி எடுத்து ஊற்றணும். நம்ம வதக்க சொல்லையே வாசனை கம்மன்னு வரும் இந்த குழம்பு. இட்லிக்கெலாம் ஊற்றினா நார்மலாக 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி சாப்பிடுவாங்க. சூப்பரான நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி செஞ்சோன்றது ஃபஸ்ட்டே சொன்னேன். தக்காளி வேக வச்சு கடைஞ்சிட்டு இன்னொரு முறை ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். தக்காளி இங்கம்மா வீடியோவில் தக்காளி வேக வச்சு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு, கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்கி நல்லா செவந்ததும் கடைஞ்சி வச்ச தக்காளி, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கேன். இந்த தக்காளி குழம்பு வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற குழந்தை கூட 4 இட்லி சாப்பிடும். இந்த மாதிரி தக்காளி கடைசல் பண்ணி கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து தக்காளி சூப்பாக கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளோட காரத்தை குறைச்சிட்டு நம்ம வந்து மிளகுத்தூள் தூவிக்கணும். சூப்பாக கூட குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாய், டேக் கேர். பாருங்க தக்காளி தளன்னு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு இதில் எதுவுமே கலர் பொடி எதுவுமே சேர்க்கல. மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், வேறு எதுவும் சேர்க்கல.